அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல், இரண்டு தகவல். மார்க்கத்தை சாட்டாக வச்சு ஒரு அந்நிய மதத்தவரை கொன்று மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். இலங்கையர் ஒருவரை கொன்று எரித்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த 2021 டிசம்பர் மாதம் 4 பிரியந்த் இந்த நபரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மேனேஜராக இருக்கிறாரு, ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழு, அந்த நாட்டினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு போராளி குழு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குழுவுடைய போஸ்டர் ஒன்று இவர் கிழிச்சு வீசிட்டாரு, கிழிச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, ஒரு சில குழு ஒன்று சேர்ந்து அடித்து அந்த நபரை வண்டியில் வச்சு அதுக்கப்புறமா எரிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 120 பேரை கைது பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானிய போலீஸார். அதன் பிறகு இவர் இந்த பிரியந்த் ஃபேக்ட்ரி மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய போராட்டமெல்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் அவருக்கே ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. அதன் பிறகு அதிரடியாக கைது செய்யப்பட்டவர்களுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக 6 பேருக்கு இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் 6 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அதே போல் மேலும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க பாகிஸ்தானிய நீதிமன்றம். அதே மாதிரி மேலும் 76 பேருக்கு கடூழிய சிறை தண்டனை 2 வருடத்துக்கு விதிக்கப்பட்டுள்ளது. நிறைய பேர் இப்போ சிங்கள மதத்தவர்கள் நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நான் அந்த ஃபேஸ்புக்கோடு அப்படி அந்த பேஜோடையே தூக்கி போட்டிருக்கிறேன். அரபு நாட்டில் சந்தையில் விற்கப்படும் பெண்கள், இன்னும் ஒரு அநீதி இது, பெண்களை சந்தையில் விற்கின்றார்களா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கு. எதுன்னா காவி படை அப்படின்னு இருக்குது அவருடைய ப்ரொஃபைல். அதுதான் வீடியோவை நல்ல ஸ்லோ மோஷனில் போடுறேன். அங்கே பாருங்கள், மூஞ்சி பாருங்கள். இப்போ திறந்து மூடுப்பட்ட மூஞ்சி நீங்கள் வேணால் இன்னொருக்கா பின்னால் போய் வேணாலும் பாருங்கள். திறந்து மூடக்கூடிய மூஞ்சிகளை முதல்ல பாருங்கள், சரியா? யாருன்னு பார்த்தா இது எல்லாமே முகம் மூடி போட்டு திருடின திருட்டு கும்பல். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து முகமூடி போட்டு திருடின கும்பல். திருடர்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் சொல்லும்போது இன்றைக்கி சந்தை, இன்றைக்கி வியாபார சந்தை, இன்றைக்கி வியாபாரம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் நக்கலுக்கு மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. பேசும்போது அவர் சொல்கிறாரு சூக் ஹாதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சூக்குன்றது தெரியும் தானே, மார்க்கெட். அப்போ இன்றைக்கி சந்தை இது தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசும்போது அந்த வசனத்தை வச்சோ தெரியல, சில முட்டாள்கள் இதையும் ஒரு வீடியோவாக ஃபேஸ்புக்கில் வைரல் பண்ணி விட்டுருக்காங்க. அரபு நாட்டில் சந்தையில் விற்கப்படும் பெண்கள் அப்படின்னு, அதுவும் தமிழில் எழுதி. அந்த காவிப்படை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஓனர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இந்த போஸ்ட்டை போட்டதுக்கு அதுக்கு ஒரு சில முட்டாள் கூவைங்க என்ன மாதிரி எல்லாம் மெசேஜ் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்க தெரியுமா? ஏதோ ஒரு அந்த மதத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ, எவ்வளவெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, அதே மாதிரி இந்தியாவில்னு சொல்லும்போது பாருங்கள் அது எப்படி அந்த அரசியலை திணிக்கிறானுங்கன்னு. மோடிஜி நிரந்தர ஆட்சியில் இருந்தால்தான் இது நடக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணி பஷ் பண்ணி பாருங்கள். நிறைய கமெண்ட், இது எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அலையிறீங்க அப்படின்னு கேட்குறதும். ஒரு சிலர் கணவன் செத்தா
பெண்ணுடைய கையையும் காலையும் கட்டி கொண்டு கட்டா தூக்கி சிதையில் வச்சு உயிரோடு எரிச்சிருவானுங்களாமே அப்படின்ற மாதிரி எவ்வளோவெல்லாம் பொய் பேச முடியுமோ, எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோவெல்லாம் இழிவுபடுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமாண்ட். அந்த என்ன அதோடைய உண்மைத்தன்மை என்ன, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அதை பற்றி எதுவுமே யாருமே சிந்திக்கிறது இல்லை. அது ஒரு மதமாக கிடைச்சிருச்சா அந்த மதத்தை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாம், எப்படியெல்லாம் அதை கேவலப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த சிந்தனை இல்லை. கொஞ்சமாவது இதை கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போமே, என்ன இதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு சிலர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக, அதுவும் ஒரு சிலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டுக்கிறாங்கன்னு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் மட்டும், அதுவும் அந்நிய மதத்தவர்கள் தான், முஸ்லீம்கள் அல்லாத ஒரு சிலரும், அடை சங்கிகளா அது அப்படி இல்லைடா திருடர்களை பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டி போட்டிருக்கிறாங்க அதில் அப்படி பேசும்போது. அதுவும் யார், இஸ்லாமியர் அல்லாதவர்கள். சில பக்கம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தும், உண்மையே தெரிந்திருந்தும் பொய்யாக பதிவுகள் இடக்கூடியவங்க. அதே போல தான் இந்த சூழ்ச்சி எதுக்காக நான் கொண்டு வந்தேன்னா, ஆரம்பத்தில் அப்படித்தான். இது சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம், பேப்பரை கிழிச்சதுக்காக ஒரு குழு, அது ஒரு தீவிரவாத குழு. தெரியும் தானே உங்களுக்கு, பாகிஸ்தான்னாலே 1000 புரட்சி குழு இருக்குது, பிரிவினைவாத குழு இருக்குது, ஒவ்வொரு குழு இருக்குது. அதில் ஏதோ ஒரு குழு அவனுங்களுடைய போஸ்டர் ஒட்டி வச்சதை கிழிச்சதுக்கு தான் உள்ள இருந்த கிளார்க்கு போய் அவரை போட்டு கொடுத்ததால அந்த மாதிரி ஆகினது. அது அதில் எதுவுமே ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரூல்ஸ், ஏதோ ஒரு நோட்டீஸ் போட்டு அதில் ஒட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் போட்டு வச்சது. மேனேஜர் அவருடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணார். கடைசியில் அதை இதாக்கி அவரை எரிச்சு கொண்டுட்டானுங்க. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி பெருமாளாக்கி பெருமாளே பிச்சை எடுக்க வச்சுருவானுங்க செலவனுங்கன்ற மாதிரி நிலைமை. சிந்திச்சு செயல்படுங்க. எதாக இருந்தாலும் அவசரப்படாமல் கொஞ்சம் மெதுவாகவே முடிவெடுங்க.